ஒரு பக்கம் கொரோனாவின் கோர தாண்டவம், இன்னொரு பக்கம் வெள்ளத்தின் பெருக்கு, இதற்கு முன்னொரு பக்கம் பார்த்தால் கஜானா காலியாகிவிட்டது. இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று அந்த மான் எப்படி தன்னை சுகப்பிரசவத்துக்கு ஆளாக்கி கொண்டதோ அதுபோல இந்த தமிழகத்தை பெற்றெடுத்து மீண்டும் தந்திருக்கிற ஒரு மகத்தான தாய் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்லாண்டு 100 ஆண்டுகளுக்கு மேல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து இந்த தமிழினத்துக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்திற்கு உரியவராக அந்த உரிமையை பெற்றுத் தருகிற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் என்பதனாலே, அவருடைய கரங்களை வலுப்படுத்துகிற நேரம் என்பதனாலே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம மனம்தான் மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும். நான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்று சொல்லுகிறேன், வாழ்க என்று. அது அற்புதமாக அங்கே அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குரல் கேட்க வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த வாழ்த்தே அவரை 100 ஆண்டுகளுக்கு மேலே இருந்து தலைமுறையாக இந்த தமிழகத்தை வாழ வைக்கும் என்றால் எண்ணங்கள் தான் வலிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்டு வலிவுடையதாக இருந்தால் எதையுமே சாதிக்கலாம், எதையுமே சாதிக்கலாம். 2 விஷயத்தை நான் சொல்றேன் சார். உலகத்திலேயே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் என்ன சந்தோஷமா இருக்காங்க. இந்த அதாவது மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சின்ற தலைப்பை பார்த்தாலே எனக்கு அவங்க தான் நினைவு வருது. ஒரு காலத்தில் எப்படிலாம் வீட்டில் கஷ்டப்பட்டான். அன்னைக்கு கூட சேரில் அந்த வீட்டுக்காரன் உட்காந்துங்கிறான். அந்த அம்மா ஒய்ஃப் சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னுது. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா, அதாவது அந்த வீட்டில் எவ்வளோ நெருக்கடி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அங்கே பெரிய பெருமை ஏற்பட்டு இருக்கிறது. அதில் அழகான சொல்லை நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் தந்திருக்கிறார். உதவித்தொகை என்று சொல்லவில்லை, மக்களின் உரிமை தொகை என்று சொல்லி இருக்கிறார். அது என்ன அழகான சொல்லு பார்த்தீங்களா? உதவித்தொகை வேறு, இது உரிமை தொகை. உரிமை தொகை என்ன அழகு! ஐயா கூட அது அங்க பேசிய கழக தொண்டர் ஒருவர் கூட சொன்னார்கள், இலவச பேருந்து பயணம் இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தப்படுகிறது. தேர்தல் அறிக்கையாக வெளியிடுகிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சலுகை. சாதாரணமான விஷயம் இல்லை சார். என் சம்சாரமே எப்போ பார்த்தாலும் எப்பயும் போவாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னுச்சு, ஏன்னா பஸ்ஸு தான் இலவச பஸ்ஸாக இருக்குது. சரி போனிட்டேன், போய் அடுத்த பஸ்ஸிலே திரும்பி வந்துடுது. ஏன் வந்துட்ட உடனே என்ன, அவங்க அம்மாவுக்கு வச்சுன்னு அவங்க அம்மா விட்டு போட்டாங்களாம். அதனால் இது திரும்பி வந்துடுது. ஏன்னா எல்லாருமே அந்த இலவச பேருந்தை பயணம் என்ன அருமையான ஒரு செயல்பாடு சார். சாதாரணமானது இல்லை சார். ஒரு தாய் வறுமை கோட்டுக்கும் கீழே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் சில்லறையை கொடுத்து தேடி கொடுத்து டிக்கெட் வாங்கி பயணப்பட்ட அந்த தாய் ஒருத்திக்குத்தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த கஷ்டத்தை தாயுள்ளத்தோடு தான் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த சலுகை அளித்திருக்கிறார்கள் என்றால் இது சாதாரணமான சரித்திரம் இல்லை. அது மட்டுமா, பெண் கல்விக்காக இன்னைக்கு என்னது 1000 ரூபாய் சார். நான் ஆசிரியராக இருந்தவன், 36 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன். ஏன் இது நான் உணர்ந்து சொல்றேன் சார், உணர்ந்து சொல்றேன். ஏன் நான் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டவன் நான். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு டிராப் அவுட் ஆகாம பிள்ளைகளை தேடி சென்று படிக்க வைத்தவன். அந்த உணர்வோடு நான் சொல்றேன், கல்லூரி வாசலே கனவாக இருக்கிற லட்சக்கணக்கான பெண்களுக்கு அந்த கனவை நனவாக்குகிற திட்டம் தான் மாதம் 1000 ரூபாய் பெண்ணுக்கு தருகிற அந்த கல்வி உதவித்தொகை. சாதாரணமான சரித்திரம் இல்லை சார். அது பையனுங்களுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம், அந்த ஒரு திட்டம். இன்னொரு பக்கம் தமிழ் புதல்வன் திட்டம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. தமிழ் புதல்வன் திட்டம் என்பது பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து உதவி படிக்க வைப்பதற்குரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பது போல ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்ட முயற்சி தான் அந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்பது. ஆனால் நான் முதல்வன் திட்டம் என்ன தெரியுமா? 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு, 20 வயசுக்கு மேலே வேலைக்கு போனாதான் சோறு. ஏன்னா வேலைக்கு போகணும் இல்லையா, வேலைக்கு போறதுக்கு உரிய படிப்பு படிச்சிருப்பான் பல பேர். ஆனா அந்த தகுதியை உருவாக்கணும் இல்ல,
அப்படி வேலைக்கு செல்வதற்குரிய பட்டங்களை படித்திருந்தாலும் அந்த பட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பட்டத்தை என்னென்ன வேலைக்காக படிச்சிருக்கிறானோ அதற்கு உரிய ட்ரைனிங், அதற்குரிய பயிற்சியை பெறுவதுதான் நான் முதல்வன் திட்டத்திலே செயல்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு பல லட்சம் பேர் அதில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் வேலையில போய் நிரந்தரமாக செய்வதற்குரிய பயிற்சியை வேற எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத ஒரு திட்டத்தை நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய அற்புதத்தை, பெருமையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அது நான் என்ன சொல்றேன், இங்க நடக்கிறத நாம உணர்ந்து கொண்டாலே போதும். நடக்கிறது அந்த செயல்களினுடைய மேம்பாடுகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலே போதும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இன்னும் சொல்ல போனால் வடக்கே இருக்கக்கூடிய, நல்ல உணர்ந்துங்க, வடக்கே இருக்கக்கூடிய பல லட்சம் குடும்பங்களை தமிழ்நாடு தான் சார் இன்றைக்கு காப்பாற்றி வருகிறது. அவனுக்கு சோறு ஓடுகிறது தமிழ்நாடு. ஏன் தெரியுமா? எத்தனை லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்து அத்தனை பேருக்கும் கட்டிட வேலை முதல் கொண்டு அனைத்து வேலைகளையும் கொடுத்து அவர்களுடைய அடிவயிற்று பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற முதல்வர் ஒருவர் உண்டென்றால் அன்று அது நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் என்பதை நினைத்து பாருங்கள். இரண்டாவது விஷயம், அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. வடநாட்டிலேருந்து இத்தனை லட்சக்கணக்கான பசங்க இங்கே வேலைக்கு வரான், அவ்வளவு பேரும் படிக்காமல் இருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் படித்து உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வரலாறு இங்கே பெறப்பட்டிருக்கிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேணும். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடிய பாடலுடைய வரிகள் இப்பொழுதுதான் விளக்கம் பெற்றிருக்கிறது. நான் உலக நாடுகளுக்கெல்லாம் போறவேன். அண்மையில பிரான்ஸ்ல திருவள்ளுவர் சிலை திறப்புக்காக போயிருந்தோம். அங்குதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய புகழ் உச்சத்தை தொட்டிருக்கிற அழகையும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அந்த மண்ணிலே நான் பார்த்தேன். இதுல லண்டன்ல பார்த்தேன். ஏன்னா உலக தமிழர்கள் அனைவரும் இங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு பொற்காலம். சாதாரண ஒரு பக்கம் தமிழனுடைய வளர்ச்சி, இன்னொரு பக்கம் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி. எந்த திசை திரும்பினாலும் எந்த இடத்திலுமே வளர்ச்சி 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 என்ற சொல்லைத்தான் நாம் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிறு தொழில், குறு தொழில் என்று அத்தனை தொழில்களிலும் பிரகாசிக்கிற தொழில். இன்னொரு பக்கம் மருத்துவம் வீடு தேடி வருகிறது. சாதாரணமானதல்ல சார். அன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 108 ஆம்புலன்ஸை ஏழை எளியவர்களுடைய ஆபத்து பாண்டவனாக அதை கொடுத்து உதவினார் என்றால் இன்றைக்கு 48 மணி நேரம் சிகிச்சை இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பை செயல்படுத்தி வருவது தளபதி அவர்களுடைய அற்புதமான கருணை குணம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த திரும்பிய திசையெல்லாம் ஏழை கடைக்கோடி மனிதனும் கடை தேர வேண்டும் என்பதுதான் காந்தியின் கருத்து. கடைக்கோடி மனிதனும் கடை தேர வேண்டும் என்பது காந்தியின் கருத்து. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது பேரறிஞர் அண்ணாவின் கனவு. அந்த இரண்டையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய கண்கண்ட மாமனிதராக இந்திய தேசமே திரும்பி பார்க்கிற ஒரு வியப்புக்குரிய ஒரு மாமனிதராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திகழ்கிறார்கள். அவருடைய ஆட்சியினுடைய பொறுப்பேற்ற நாளிலிருந்து தமிழன் சுயமரியாதையை பெற்றிருக்கிற வரலாறு இருக்கிறது. சாதாரணமானதல்ல. கூனி குறுகி வாழ்ந்த காலமெல்லாம் பறந்தோடி போய் சுயமரியாதையை ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, சுய காலில் நின்று வாழ்க்கையை ஜெயிக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால் இந்த சுயமரியாதை, இந்த சுய காலிலே நிற்கக்கூடிய பெருமை, இவற்றையெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிற பொற்காலம் தான் இந்த காலம். இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் ஒரு காலத்தில் பெண்களை அடக்கி வைத்திருந்த காலம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மாதர் தங்கள் மாதர் அறிவை கெடுத்தாரு. நானே இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை சார். எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் மகிழ்ச்சியா சொல்றேன். கடந்த ஒரு 5 ஆண்டுகள், ஒரு 3 ஆண்டுகளை பாருங்க, திரும்பின இடங்கள்லாம் பையன்களை விட பெண்கள் தான். இன்ஜினியரிங்லையா டாப் 10 ரேங்க் அதுதான், மெடிக்கல்லையா டாப் 10 ரேங்க் அதுதான், +2லையா டாப் 10 ரேங்க் அதுதான், 10த்லையா டாப் 10 ரேங்க் அதுதான். நானே ஒரு பையனை பார்த்து கேட்டேன், ஏண்டா எல்லாத்துலேயும் டாப் 10 இல்லை, எல்லாமே அதுங்க தானே வருது பெண் பிள்ளைகள், நீங்கள் ஏண்டா வரல? என்ன 50 வருஷமாக அடங்கி கிடந்த ஒரு சமுதாயம் முன்னேறட்டுமான்னு விட்டு கொடுத்துங்கிறேன் சாருன்னா. அதையாவது சொல்லி சமாளிக்கிறியாடான்னு. ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற தாய்மார்களை சொல்கிறேன், அம்மா இந்த வாய்ப்பு எப்பயும் கிடைக்காது.
அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்குது. உங்க பிள்ளைகள் எல்லாம், பெண் பிள்ளைகளை எல்லாம் கல்லூரிக்கு செல்ல வையுங்கள், அவர்களை படிக்க வையுங்கள். அவர்களுக்கு நோக்கி 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வேறுகிறது என்றால் பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய திறனை வளர்க்கக்கூடிய அந்த மேல் படிப்பையும் நீங்கள் படிக்க வைக்க வேண்டும். இன்னைக்கு அதோட பெண்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை வந்திருக்குது சார். அந்த தன்னம்பிக்கை யாரால வந்தது? மாண்புமிகு தளபதி அவர்களால் தான் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வரம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்மையில் ஒரு ஆள் என்ன பண்ணா, மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனோம். என்ன பிரச்சனைன்னாரு. டாக்டர் எனக்கு நான் கட்டிலில் படுத்துங்கிறேன், ராத்திரி பூரா கனவாக வருது, யாரோ ஒருத்தன் கீழே படுத்துங்கிற மாதிரியே இருக்குது எண்ணம். அப்படி எட்டி பார்க்குறேன், எவனுமே இல்லை. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து ராத்திரி பூரா தூக்கம் கெட்டு போச்சு. 10 நாள் ஆச்சு நான் தூங்கினான். உடனே டாக்டர் கணக்கு போட்டார், ஒரு வாரத்துக்கு 10 வாரத்துக்கு வா, ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் என்கிட்ட பயிற்சி எடு, 1000 ரூபாய் பீஸுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு 10 சிட்டிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னு அவர் கணக்கு போட்டு வாரம் வரையாடான்னார். எவ்வளோ எத்தனை வாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு சிட்டிங்க்கு 1000 ரூபான்ன உடனே அவனும் கணக்கு போட்டான். ஐயா எதுக்கு நான் என் வீட்டுக்காரம்மாக்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் பாரு. 1 மாதமாக அவன் வரவே இல்லை டாக்டர்கிட்ட. அப்போ என்ன பண்ணார், ஒரு நாள் அந்த பிள்ளையார் கோயில் வாசலில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போது டாக்டர் கேட்டார், போய் உடனே எங்கள் வீட்டுக்காரம்மாக்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னியடா, வரவே இல்லையே, ஏன் வரலன்னாரு. ஐயா இப்போல்லாம் அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லை, 10,000 ரூபாய் செலவாகும் நான் சொன்னேன், என் சம்சாரம் சொல்லி அடையாயம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 100 ரூபாயிலே முடிச்சிட்டா, எப்படியான்னு கேட்டார் டாக்டரு. கட்டில் பிரித்து கிடச்சிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி வந்து கொடுத்துட்டா, இப்போ அந்த பாயில் தான் படுக்கிறேன், அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லைன்னா. இப்போது 10,000 ரூபாய் பிரச்சனையை ஒரு 100 ரூபாயிலே முடிச்சு வச்சது ஒரு பெண்ணுன்னா அதுதான் சார் ஞானத்தினுடைய வளர்ச்சி, அறிவினுடைய பெருமை, ஆற்றலினுடைய சிறப்பு. இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபார திறமையும் வளர்ச்சியும் இருக்குது. அதனால் பெண் பிள்ளைகளை நிறைய படிக்க வைங்க. உண்மையாக இந்த மாதிரி ஒரு திட்டம் நாங்கள் படிக்கிற காலத்தில் யாரும் கொண்டு வரல. இன்றைக்குத்தான் ஒரு அற்புதமான ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை இந்த தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வீடு வழங்கு திட்டத்தின் மூலமாக குடிசையில்லா தமிழகம் என்ற ஒரு புதிய சகாப்தத்தை இந்த தமிழ்நாடு பெறப்போகிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திரும்பின திசையெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய நிகழ்கால சமுதாயமும் தமிழ் சமுதாயமும் வருங்கால தமிழ் சந்ததிகளும் அற்புதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கான நிகழ்கால திட்டங்கள் மட்டுமல்ல, தொலைநோக்கு பார்வையிலேயே அந்த திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிற ஒரு சீர்மிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் தலைவராக முதல்வராக வாய்க்க பெற்றிருக்கிறார் என்றால் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 40க்கு 40 மறக்கவே மறக்காதீங்க. அதுதான் மிக முக்கியம் சார். நாம நன்றிக்குடையவர்களாக இருக்கணும். இல்லை என் நன்றி கொன்றார்க்கும் ஒய் உண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னா இந்த நன்றி உடையவர்களாக நாம் இருந்தால் மேலும் மேலும் பல சிறப்புகளை நம்மால் பெற முடியும். பாராளுமன்றத்தில் ஒரு தமிழனுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக நண்பரை தவிர வேறு எவராலும் இருக்க முடியாது என்பதை உலகமே அறிந்திருக்கக்கூடிய வரலாறு என்றால் அதற்குரிய அந்த வரலாற்று நாயகர்களை நாம் அனுப்பி வைப்பதுதான் நமக்கு ஒரு பெருமை என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட எந்த ஒரு சார் தூத்துக்குடியிலே பெரிய வெள்ளம் சார், சென்னையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, தூத்துக்குடியில் இருக்கிறவங்களாம் துக்கம் விசாரிச்சான், ஓடி வந்து உதவி கரத்தை நீட்டினான். தூத்துக்குடியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது, சென்னை வாழ் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு நலம் விசாரித்து அவர்களுக்கு உதவி கரத்தை நீட்டினார்கள். நான் கேட்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2 பக்கங்களிலும் இடைவிடாது பெருக்கெடுத்த வெள்ளத்துக்கு நிவாரணமாக தொகை கேட்டபோது இதுவரையில் 1 ரூபாய் கூட மத்திய அரசு வழங்காத சூழ்நிலையில் 2 வெள்ளப்பெருக்கடியும் தானே சந்தித்து அதற்குரிய நிவாரணப் பணியை மிகச்சிறப்பாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய மாட்சிமை மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு தான் வாய்த்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உழைப்பை மாண்புமிகு தளபதி அவர்கள் பெற்று தளராமல் உழைத்து
அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு தமிழ் தமிழ் இனம் தமிழ்நாடு என்று மூச்சு விடும்பதெல்லாம் இடைவிடாமல் அதே சிந்தனையில் பயணித்துக் கொண்டு நிகழ்காலம் எதிர்காலம் என்றெல்லாம் திட்டமிட்டு வருங்கால சந்ததிக்கு வளமான ஒரு ஆக்கப்பணிகளை அற்புதமாக செயல்படுத்தி வருகிறார்கள் என்றால் எத்தனை எத்தனை திட்டங்கள் அத்தனையும். அதனால்தான் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்கிற தாரக மந்திரம் ஒவ்வொரு தமிழனுடைய நாவிலும் நடம் பயிலக்கூடிய அளவுக்கு வாய்க்க பெற்றிருக்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த வளர்ச்சி தான் திராவிட மாடல், இந்த வளர்ச்சி தான் மக்களின் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.